ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாங்க. குட்டீஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு எப்படி சமைக்கிறேன்றதை ஒரு விலாக் குட்டி வீடியோவாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நைட்டே வந்து அரிசி ஊற வச்சுட்டாங்க. காலையில் எழுந்து பார்த்திங்கன்னா சாதம் வச்சுட்டேங்க. உப்பு போட்டு தான் எப்போவுமே வேக வைக்குவோம். அதே மாதிரி உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன். சாதம் வேகட்டும். இப்போ நம்ம குழம்பு என்ன செய்ய போகிறோன்றதை பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாழைக்காய் இது வந்து நம்ம தோட்டத்திலே வளர்ந்ததுங்க. ஒரு கொலை போல் நம்ம வெட்டியிருந்தோம். அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வறுத்துக்கினே நம்ம வாழைக்காயும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து வாழைக்காய் கருப்பாயிடும்ல, அதனால் தண்ணியில் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ வாழைக்காய் குழம்பு செஞ்சுக்கலாம். கடாயில் எண்ணெய், கடுகு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். சாதம் பார்த்திங்கன்னா வேக ஆரம்பிச்சிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, உப்பு, அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வாழைக்காய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கணுங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 6லேருந்து 7 வாழைக்காய் எடுத்துருந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழைக்காங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிட்டோம். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. தேங்காய், தக்காளி அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொட்டாங்குச்சி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பொட்டுக்கடல போட்டு அரைச்சிக்கணும். அடுத்ததாக வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு வாழைக்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா போட்டுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்தால் குழம்பு ரெடி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வாழைத்தண்டு ஜூஸ் போட்டு எடுத்து குடிச்சாச்சுங்க. வெறும் வயிற்றில் வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதுங்க. அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி ஊற்றி எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து முடிஞ்சுங்க. ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.